இன்றைக்குரிய மன்னா பச்சை மரமா பட்ட மரமா? சங்கீதம் 52:8. தேவனுடைய ஆசிர்வாதத்துல ரொம்ப பிரதானமானது எதுனா அது தேவனுடைய கிருபை தான். ஒரு தகுதியும் இல்லாத ஒருவனுக்கு தேவன் பாராட்டும் இலவச ஈவுகள் தான் கிருபை. தாவீது ஆடு மேய்த்தவன், பள்ளியில போய் படிக்காதவன், யுத்த பயிற்சி இல்லாதவன், தோற்றத்துல கூட ரொம்ப சின்ன உருவம் உடையவர், ராஜாவாக வேண்டிய உலக தகுதிகள் எதுவுமே அவரிடத்துல இல்லை. ஆனாலும் தேவன் தாவீத ராஜாவாகும்படி அழைத்தார். தாவீத தகுதிப்படுத்தினார், உயர்த்தினார். இதுதான் தேவ கிருபை. கிறிஸ்தவர்கள்ல பச்சை மரம் போன்றவங்களும் இருக்காங்க, பட்ட மரம் போல ஆகிறவங்களும் இருக்காங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தேவ சுத்தம் என்னன்னா இலையுதிராது இருக்கிற பச்சை மரத்தை போலதான் இருக்கணும்ங்கிறது தான் அவர் சித்தம். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை என்னன்னா பச்சையான மரம் போல் இருந்ததுதான் அவருடைய சித்தமா இருந்துச்சு. சவுலும் அவன் சேனையும் பட்ட மரம் போல் முறிந்து விழுந்தாங்க. சவுலின் ஆலோசனைக்காரனான அகித்தோப்பேல் தாவீதுக்கு விரோதமாக ஆலோசனை சொன்னவன். தாவீத தேவன் சத்துருக்களுக்கு விலக்கி காத்து வந்தார். அகித்தோப்பேலின் ஸ்தானம் பிடுங்கப்பட்டது. அவன் முடிவா தற்கொலை செய்து மாண்டு போறான். இந்த உலகில உள்ள ஆயுசு காலம் முழுவதும் கர்த்தர் வைத்த ஸ்தானத்துல கடைசி வர பயன்படுத்துவது தேவ கிருபை மட்டும்தான். கர்த்தர் வைத்த ஸ்தானத்திலிருந்து தள்ளப்படுவது பட்ட மரமா போயிரும். ஏதோமியனாகிய தோவேக்கு பற்றி சங்கீதம் 52:5-7 வரை வாசிச்சு பாருங்க. இந்த தோவேக்கு யாரு, அவன் செய்தது என்ன அப்படின்னு தெரிந்தா அவன் ஏன் பட்ட மரம் அப்படின்னு அழைக்கப்பட்டான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தோவேக்கு சவுளுடைய மேய்ப்பருக்கு தலைவன். இரண்டாவது, தோவேக்கு தாவீதை காட்டி கொடுத்தவன். மூன்றாவது, தோவேக்கு 86 ஆசாரியர்களை பட்டயத்தால் கொன்று போட்டவன். இப்படிப்பட்ட துணிகரமான பாவம் செய்ததா அவன் பட்டமரம் ஆனான். ஆனா அபிஷேகம் பண்ணின ஆசாரியர்களை கனம் பண்ணின தாவீது பச்சையான ஒலிவ மரம் போல் ஆசிர்வதிக்கப்பட்டான். அன்பானவங்களே, கர்த்தருடைய அனாயிண்டட் பர்சன்ஸுக்கு விரோதமாக நம்முடைய நாவால எதையும் மாறுபாடாக அவங்கள குறை பேசி விடாதிருப்போம். அவங்க தேவனால் அனுப்பப்பட்ட தேவனின் பிரதிநிதிகள். அவர்களுக்கு விரோதமா செய்யறப்ப தேவனுக்கு விரோதமா செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறக்க கூடாது. ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம், இவாஞ்சலிசம் பண்றவங்களா இருக்கலாம், ஆசாரியர்கள், இவங்க எல்லாருக்கும் விரோதமா செயல்படுறவங்க பட்டமரம் போல் ஆயிடுவாங்க. அதனால நமக்கு இந்த மாதிரி தாவீது ஊழியர்களை எப்படி கனம்படுத்தி தேவ கிருபையை காத்து கொண்டாரோ இந்த கிருபையை கர்த்தர் நமக்கும் தருவாராக. ஆமேன்.